இட்ஸ் சண்டே. சண்டே ஆனாலே க்ரூமிங் டே தான். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் டீடான் போட்டிருக்கேன். அண்ட் தென் என்னோடய நெயில் பாலிஷ் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெயில்ஸ் ஷேப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தான் நான் நெயில்ஸ் ஷேப் பண்ணாலும் அது எப்படினாச்சும் கோணையாக உடஞ்சிடுது. சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. எல்லாமே குப்பை மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு அடுக்கி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். நானும் ஒரு சண்டேவும் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எப்படியாச்சும் டைம் போயிடுது. என்னுடைய இந்த வேக்சின் கிட் ரொம்ப நாளாக என்னுடைய கபோர்டில் தூங்கிட்டு இருந்தது. சரி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியலையே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேக்ஸ் நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இது சாக்லேட் ஹனி வேக்ஸ். என்ன ஒன்று, இது வாங்கினே தவிர எனக்கு யூஸ் பண்ண தெரில. என்ன தான் இது நான் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே எனக்கு வரலை. பட் ஆனால் வேறு யாராச்சும் பண்ணிவிட்டால் அது நல்லா சூப்பராகவே வருது. எனக்கு பண்ண தெரியலையா இல்லை இதுக்கு மேலே ஃபால்ட்டானே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்தது நெயில்ஸ்லாம் ஷேப் பண்ணியாச்சு. அண்ட் தென் டீடானும் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். வின்டர் சீசன் தானே, எதுக்கு டீடான் போடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் என்ன தான் வின்டர் சீசனாக இருந்தாலுமே இந்த நூன் டைம்லலாம் வெயில் இருக்குல்ல, நான் வெயிலில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுனால சரி நம்ம டீடான் வீக்லி போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஐப்ரோஸ்லாம் ஷேப் பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் இந்த ஒரு ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம ஜெல் மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணால் ஈஸியாகவும் வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த குட்டி குட்டி கட்ஸ் ஹர்ட்ஸ் இதெல்லாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட போகணும். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நான் ஏபிசி ஜூஸ் தான் பண்ண போகிறேன். ஆப்பிள், கேரட், பீட்ரூட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இதை பியூராக ஃபில்டர் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி வரும். ஸோ இது நம்ம ரெகுலராக குடிக்கிறதுனால ஸ்கின்ல சூப்பரான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். என்ன தான் கடையில் மால்ட் மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிறது தான் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அண்ட் தென் இன்றைக்கான லன்ச் என்னன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டேன்ற அதனால நிறைய வெரைட்டிஸ் எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தாங்க. எக் ஆம்லேட், ப்ரான் தொக்கு நான் பண்ணியிருந்தேன், ப்ரான் பிரியாணி எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க, தென் சங்கரா ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா மீன் குழம்பு, எக் கிரேவி, பெப்பர் ரசம், ரைஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்களான்னு. நான் சிக்கன் மட்டன் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். மற்றபடி சீ ஃபுட்ஸ்லாம் நான் நல்லாவே சாப்பிடுவேன். அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெரஸ்க்கு போய் ரொம்ப நாளாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 4 months தான் ஆகியிருக்கும் நான் டெரஸ்க்கு போயிட்டு. பார்த்தா நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு கம்பு வாங்கியிருந்தோம்ல, அது எங்கள் மாடியில் சும்மா போட்டது. அது பெரிய செடியாக வளர்ந்து நிறைய கம்பு அதில் வந்திருக்கு. சரி வா பாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நான் போய் பார்த்துருந்தேன். நிறைய குட்டி குட்டி கம்புலாம் வந்திருக்கு. ஸோ நம்ம கேஷுவலாக போட்ட செடி இவ்வளோ பெருசாக அதில் நிறைய காய் காய்ச்சிருக்கு. எங்கள் டெரஸ் கார்டனில் நிறைய பூச்செடியும் இருக்குது. இந்த ஐபிஸ்கஸ் இப்போ புதுசாக வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல. நான் ஒரு நாள் தனியாக எங்களுடைய டெரஸ் கார்டனை ஷேர் பண்ணுறேன்.